அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களை வந்து நீங்கள் கவனிக்கிறது அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டாண்ணா? ஆமா, இப்போ சமீபமா விஜயகாந்த் கட்சிக்கு வந்த புதுசுலேருந்து நான் வந்து கவனிச்சுட்டு தான் வரேன். இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுடைய ஓட்டுனா யாருக்குண்ணே போடலான்னு உங்களுடைய இதை சொல்லுங்கள். நான் இந்த எலெக்ஷனுக்கு வந்து 2026 எலெக்ஷனுக்கு வந்து சீமான் கட்சிக்கு தான் போடணும்னு வச்சுருக்கிறேன். என்ன காரணண்ணா? சீமான் வந்து எல்லா கருத்துக்களையும் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு மண்ணுக்கானது, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம விலங்குகளுக்கு, இந்த மாதிரி ஒரு அரசியல், அதாவது காடு மலை சார்ந்த இது எல்லாத்தையும் பேசுகிறதுனால நமக்கு அவருடைய பேச்சு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு உண்மையான மனுஷனாக நேசித்து அவருக்கு தைரியமாக போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ மக்களுடைய தலைவர் சீமான் அவர்கள் தான் மக்களுடைய தலைவருங்க அந்த வாசகத்தை நீங்கள் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சீமானை வந்து ஒரு தவறுதலாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம். எதை வச்சு அப்படின்னா, அவருடைய பேச்சுக்கள் வந்து எடிட் பண்ணி போடுவாங்கள்ல, கட் பண்ணி போடக்கூடிய வீடியோவில் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த மனுஷன் ஏன் இப்படி பேசுகிறாரு, இவரோட குவாலிட்டி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் இப்போவும் வந்து நாங்களே பரப்புரை செய்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, வியாபார ஸ்தலத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்கள் சீமானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஓட்டு போடுங்க, அவரோட வாரிசு, அவருடைய முன்னேற்றம், நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எடுத்து உரைச்சிட்டு இருக்கோம். இப்போ சீமான் அவர்கள் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு தெரிவிக்க தான் சொல்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக தெரிவிக்கிறார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த திராவிட கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் தான் அவங்களுடைய காவலன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து ட்ராக்ஸ் கொடுப்போம். சர்ச்சிலேருந்து மாதத்தில் ஒரு தடவை வெளியில் கூட்டு போவாங்க. அதில் வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் போவோம். அப்போ நோட்டீஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எவனாவது வந்து பிடிச்சி விடுவாங்களே, பிடிச்சிட்டு உடனே போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி கேஸை போட்டு நாங்கள் சொல்லுவோம், இது வந்து எங்களுடைய உரிமை, இது வந்து நாங்கள் தடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது, அந்த எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க போலீஸும் கேட்காது. ஏன்னா அவனுக்கு சாதகமாக தான் பேசும். அப்போது இங்கே இருக்கிற காவல்துறை வந்து எதுக்கான காவல்துறைங்கிறதே தெரிய மாட்டேன். ஏன்னா நான் தான் காவலனுங்க, ஆனால் அவன் தான் பிடிச்சி உள்ளதுக்கு போடுதான். புதுசாக டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்து உள்ளே வந்தாங்க. இதை வந்து உங்களுடைய பார்வையில் அந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து விஜயோட ரசிகன். ஏன்னா மாண்புமிகு மாணவன் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு படம் நான் பார்த்தேன். செந்தில் தேட்டரில் வந்து இங்கே ஒரு 4 தடவை நான் அந்த படத்தையே பார்த்துருப்பேன். அப்போல்லாம் எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 18, 19 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வெறி கொண்டு பார்த்தவன் எல்லா படத்தையுமே வந்து நான் ரிலீஸ் டைமில் போய் பார்ப்பேன். பசங்களோட போய் டான்ஸ் ஆடுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் அரசியல்னு வரும்போது, இப்போ கமலஹாசன் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அரசியலில் வந்து அப்போ தான் லேசாக உற்று நோக்குறோம். இவர் ஒரு சீமான் ஒருத்தர் அப்போவே எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நான் போகலாம் ஓட்டு போடலாம் நாங்கள். அப்போ சீமான் ஒருத்தர் வராரு, இது ஒரு கமலஹாசன் ஒருத்தரை கொண்டு வராங்க, ஒரு அகெயின்ஸ்டாக தெரிஞ்சுது. அதேமாதிரி விஜயகாந்த் வந்த நேரத்துலையும் விஜயகாந்த் ஆதரிக்கிற நேரத்தில் அவரை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ நல்ல நல்ல மனுஷங்களை வந்து குறைபாடு உருவாக்குறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு திரைத்துறையிலேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து கமலஹாசன், அடுத்து விஜய்க்கு அப்புறம் எவன் வர போகிறான்னு தெரியல. ஸோ இந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு அடிமை வர்க்கத்தை, அதாவது தமிழை வந்து என்றைக்குமே வந்து விழித்து கொள்ளக்கூடாது, வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக நம்மளை வந்து இந்த திரைத்துறையில மூலமாக அடக்கி வச்சுட்ருக்குறான். ஆனால் இவனை வந்து நம்புறதுக்குலாம் நம்ம இல்லை, ரசிகன் அவ்வளோதான். படம் வந்தால் ரிலீஸ் பண்ணால் பார்ப்போம், கை தட்டுவோம், விசில் அடிப்போம், இவங்கள தான் நம்ம இல்லை தவிர. ஆனால் இவனுக்கு ஓட்டு கிடையாது, ஆதரிக்கிறது இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுடைய அந்த தம்பிகளுக்கும் அதாவது விஜய் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் வித்தியாசம்னா நீங்கள் என்னென்ன பார்க்கீங்க? தாவாக்க கட்சி வந்து ஒரு கொள்கை இல்லாத கட்சி. அதை கொள்கைன்னு பார்க்கும்போது முன்னாடியுமே நமக்கு இந்த அரசியல் புரிதல் இல்லாத போது கொள்கையெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்த்தோம். ஆனால் அந்த கொள்கைங்கிறது வரும்போது எப்போ வந்துச்சுன்னா, அதாவது இவன் எதுக்காக இந்த அரசியலுக்குள்ளே வாரான், நம்ம மக்களை நேசிக்கிறானா, மக்களை நேசிக்கிறான், அவனுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டு தான். இன்றைக்கி வந்து நம்ம சாராய கடையை வேண்டானுங்கிறோம். சாராயத்தினால எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படும் போது அரசாங்கம் நினச்சதுன்னா ஒரு நிமிஷத்தில் தடை போட்டுடலாம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு போராட்டமும் வெறும் பண்ணுறதில்ல. அப்போ இந்த தாவக கட்சி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் பண்ணலை, மக்களோட பிரச்சனைகள் அது வந்து நிற்கலை. அதனால் நான் வந்து இது நம்ம நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் போய் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 8 வழி சாலையில் வந்து இப்போது ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த சாலை போடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த இது வந்து நான் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் மதுபான கடை அதுக்கு எதுவாக தேவையாக இந்த கட்சிலாம் எந்த பாட்டும் எடுக்கலான்னு சொன்னீங்க. இப்போ நேற்று கூடவே
ஒரு போராட்டம் போராட்டம் நடந்தது. நடந்தது தேவைக்க கட்சி சார்பில். அவங்க விஜய் அவர்களுடைய அந்த தொண்டர்கள் வந்து காவலர்களை வந்து கையை கடிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதை நீங்கள் எப்படின்னு பார்க்கீங்க? அது எந்த மாதிரி ஒரு அரசியல்? அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் நடத்துகிறோம், அதை வந்து டீசெண்டாக நடத்தணும். ஏன்னா நம்மளுடைய எதிர்ப்பு தான் காமிக்கிறோம், அரசாங்கத்திட்ட எதிர்ப்பு தான் காமிக்கிறோம். அவன் கைது பண்ணானா கைதாகி நம்ம அரசாக இருக்க போகிறோம். அவன் சாயங்காலம் விட போகிறான். இதுக்கு போய் அவனை போய் தாக்குறது, போலீஸை தாக்குறது, இதெல்லாம் வந்து வன்முறையை தோன்றுறது. நாளைக்கு சப்போஸ் அவன் கையை கடிச்சு ரத்தம் வந்து அதன் மூலமாக ஒரு லத்தி சார்ஜ் ஆகி அவங்களுக்கும் ஒரு பாடாயிருச்சுன்னா திண்டாட்டம் தானே. அப்போது எது அரசியலுங்கிறது அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. சின்ன குழந்தைங்க மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வீணான ஒரு கட்சி. அது இன்னும் படிக்கணும். இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஆனால் என்ன ஸ்டடி பண்ணி வரணும். சும்மா எடுத்த உடனே எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அதெல்லாம் பிடிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி விஜயகாந்த் அந்த விஜய் ரசிகர் இந்த இதில் வந்து பார்த்தாதீங்க. இப்போ அவங்களில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இதில் தகுதாகலாம், அது இவர் வந்து பெஸ்ட்டு, அந்த எந்த விதத்தில் உங்களுக்கு அவர் தனித்துவமாக தகுதாரு? அவர் தனித்துவமான இருக்கிறது வந்து தமிழன். அதாவது என்னென்னா நாமெல்லாம் அடிமையாக இருந்திருக்கோம். ஒரு கட்சிக்கு அதாவது முன்னாடி வந்து ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்திருக்கோம். சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த திராவிட பன்றிகளுக்கு நம்ம வந்து அடிமையாக இருந்திருக்கோம். சரிங்களா? அப்போ அது தெரியாமல் இருந்திருக்கு. அவன் ஏதோ இலவசத்தை தாரானோன்னா டக்குன்னு நம்மளும் போய் கேஸ் சிலிண்டர் இலவசனோன்னா டக்குன்னு ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி, டிவி இலவசனம் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் வாங்குகிறோம். நமக்கு அதான் நம்ம உரிமை நினச்சி வாங்கிட்டு இருக்கோம். அவன் பிச்சை போடுதாங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய மண் வளங்களை சுரண்டுறான். ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே பக்கத்தில், மணக்காடு. அந்த ஊரில் 1.5 பனைக்கு உயரத்துக்கு வந்து மணல் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணலே காணும், எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க ஃபுல்லாக, ஆற்று மணலை. அப்போ இந்த மாதிரி திருட்டு வேலைகளை பார்க்கறதுனால தான் நமக்கு அவங்க மேலே ஒரு கோபமே வருது. சரிங்களா? திராவிட கட்சிகள் மேலே கோபம் வருது. மக்கள் மேலே அக்கறையே இல்லையே. அக்கறை இருந்தால் தானே நாம் வந்து ஏதாவது நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்கலாம், நம்பலாம். அதனால் இது ஒரு வீணான ஒரு கட்சி. இது வரைக்கும் ஏமாந்துட்டோம், நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம். சரிங்களா? அந்த இலவசங்களை நம்பி ஏமாந்துட்டோம். இப்போ அதாவது திராவிட கட்சிகளையும் சரி, இப்போ விஜய் அவங்களுடைய கட்சியிலையும் சரி, அதிகமாக அதாவது புற மொழியாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதா? இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து தமிழர்களுக்கான பங்கு தான் அதிகமாக எப்படின்னா? அப்படிலாம் இல்லையா, பிற மொழியாளர்களும் இருக்காங்க நம்ம கட்சியில். வந்து சிலர் வந்து இந்த வழக்கறிஞரில் வந்து ஒருத்தர் பிற மொழியாளர் இருக்கார். அப்புறம் எஸ்சி கம்யூனிட்டி இந்த மாதிரி நிறைய, சாரி அதாவது ஒரு தெலுங்கர், இந்த மாதிரிலாம் மீட்டிங்கில் நான் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அதை வந்து சொல்லி மீட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னார் தான் ஒதுக்குறாங்கன்றது, அதாவது தமிழர்கள் மட்டும்தான் இதில் ஆளணும் அப்படிலாம் நினைச்சது கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் சமதளமாக தான் பார்க்குறாங்க. ஓகே, நன்றி.